ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா வெள்ளூர் சிட்டியில இருக்கோங்க. இந்த வீடியோல நாம வெள்ளூர் டவுன் சிட்டியோட ஒரு ஃபுல் வாக் தான் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ், நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, புது பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, வெள்ளூர் கோட்டை இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் சின்னதா ஒரு வாக் போயிட்டு சுத்தி பார்க்க போறோம். இப்போ நாம வெள்ளூர் கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற காந்தி ஸ்டாச்சு முன்னாடி இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வேலூரை சுற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற காந்தி ஸ்டாச்சு முன்னாடி இருந்துதாங்க பேசிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு புராதன சின்னம். நம்ம வேலூர் சிட்டில ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானால பாதுகாக்கப்படுற சின்னங்கள். நம்ம வேலூர் கோட்டைக்கு முன்னாடி தான் இந்த அழகிய காந்தி ஸ்டாச்சு அமைஞ்சிருக்கு. செம்ம சூப்பரா இருக்குங்க. முன்னாடி சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. குட்டி லான்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கோட்டை அகழி இருக்கு. அகழியை சுத்தியுமே நம்ம ஃபோர்ட் பார்க் இருக்கு, கோட்டையோட பூங்கா, கோட்டை பூங்கா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கோட்டைக்குள்ள போற வழி எல்லாம் இருக்கு. லாஸ்ட் வீடியோல நம்ம வேலூர் கோட்டை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இங்க பாருங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நம்ம புதுசா லான்ச் பண்ணிருக்கிற டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ் ஒன்னு போயிட்டு இருக்கு. ஐ திங்க் சென்னை டு வேலூர் பஸ் நினைக்கிறேன். கிளாம்பாக்கத்துல இருந்து வேலூர் வரைக்கும் வர பஸ். செம்ம சூப்பரா இருக்குங்க. வேலூரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நம்ம வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலூரோட இம்பார்ட்டன்ட் ஹேங் அவுட் ஏரியாஸ் எல்லாம் இருக்குங்க. வேலூர்ல முக்கியமா சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள், நம்ம வேலூர் கோட்டை. இப்ப வேலூர் கோட்டைக்கு பக்கத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும் வேலூர் கோட்டை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வள்ளிமலை, ரத்னகிரி முருகன் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க. இங்க பாருங்களா, நம்ம இஸ்லாம் பெருமக்கள் இங்க இருக்கிற ஏழைகளுக்கு ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. சோ சூப்பரா அழகா பேக் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு போறாங்க. வாழ்க வளமுடன். சோ இந்த பியூட்டிஃபுல் சீனை பார்த்துட்டே நம்ம வேலூர் டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. வேலூருக்குள்ள பஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் சூப்பரா இருக்குங்க. நான் வேலூர் ஒரு சின்ன டவுன் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன், பட் ஆனா பெரிய சிட்டிங்க. வேலூர்ல இன்னொரு முக்கியமான லேண்ட்மார்க்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஎம்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வேர்ல்ட் ரினவுண்டு. நிறைய மக்கள் நார்த் இந்தியால இருந்து கூட வர்றாங்க இங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு. இப்ப நம்ம வேலூர் கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற கோட்டை பூங்காக்கு முன்னாடி தாங்க இருக்கோம். மெயின் ரோட் மேல நிறைய சாட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. ஈவினிங் டைம் நல்லா களை கட்டும் போல இருக்குங்க. வேலூர் டவுனோட முக்கியமான ஹேங் அவுட் ஸ்பாட்டா இருக்கு நம்ம வேலூர் கோட்டை. லாஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரி வேலூர் கோட்டையை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். உள்ளுக்குள்ள எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குங்க. உள்ள ஜலகண்டேஸ்வர் டெம்பிள் இருக்கு. அவ்வளவு அழகான ஆர்கிடெக்சர். அது போக பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறம் சென்ட் ஜான்ஸ் சர்ச் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பழைய காலத்து பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், ஒரு பெரிய ஒரு குட்டி ஊரே இருக்குங்க நம்ம வேலூர் கோட்டைக்குள்ள. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். வேலூர் வந்தா உள்ளுக்குள்ள போய் சுத்தி பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க வேலூர் கோட்டைய. அப்படியே சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் பார்க் இருக்கு. அழகா லான்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே நம்ம அகழியில் இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அழகா இங்க இருக்கிற மக்கள் சாட் ஷாப்ல தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு அழகா பார்க்ல உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சுட சுட சமோசா சாட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம வேலூர்ல இன்னொரு முக்கியமான பிளேஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம விஐடிங்க, வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த எல்லா பிளேசஸ்க்குமே போறதுக்கு உங்களுக்கு வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லை வேலூருக்குள்ள. உங்களுக்கு ஸ்ரீபுரம் போறதுனாலும் சரி, சிஎம்சி, விஐடி, காட்பாடி ரயில்வே ஜங்ஷனு, வள்ளிமலை, ரத்னகிரி டெம்பிள், இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்க்கு போறதுக்குமே பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. அதனால நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. சோ இது ஓவர் பிரிட்ஜுங்க. நம்ம வேலூர் கோட்டையில இருந்து
வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு போறதுக்கான ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு பிஸியான ரோடா இருக்கு பாருங்க, கீழே நமக்கு கிராஸ் பண்றதே வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம பிரிட்ஜ் மேல இருந்து கோட்டை பூங்காவை பார்த்துட்டு இருக்கோம். கோட்டை பூங்கா அகழியெல்லாம் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. சோ சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வேலூர்ல, வேலூர் கோட்டையில எஸ்பெஷலி. சோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாம வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு என்னென்னலாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு டிராவலர்ஸ்க்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நாம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சோ கரெக்டா ஈவினிங் ஒரு 5:30 6 ஆச்சுங்க. மக்கள் எல்லாம் வேலை முடிச்சு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ற டைம்ங்கிறதுனால நல்லா களை கட்டி இருக்கு. சோ நிறைய ரோட் சைடு வெண்டர்ஸும் இருக்காங்க, தின்பண்டங்கள் வாங்குறதுக்கு, வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் இதெல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வித்துட்டு இருக்காங்க. மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸ் இருக்கு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், கெஃபேஸ் இருந்துச்சு. சோ இதெல்லாம் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். டெல்லி கஃபேன்னு இருந்துச்சுங்க, இங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாம் சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க 45 rupees மசால் பூரி. சோ நிறைய சாட் ஷாப்ஸ் இருக்கு. நம்ம பூங்கா பக்கத்துலயும் நிறைய பார்த்தோம், நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. சோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம போற வழியில ஜோதி ஸ்வீட்ஸ்னு பார்த்தோம். ஐ திங்க் இவர் வந்து வள்ளலார் ஃபாலோவரா தான் இருப்பாருன்னு நினைக்கிற ஓனரு. சூப்பரா நம்ம ஜோதி சிம்பிள் எல்லாம் போட்டு கடைக்கும் வந்து ஜோதி ஸ்வீட்ஸ்னு பேரு வச்சிருக்காரு. சோ பாருங்க, எங்க போனாலும் நமக்கு வந்து ஒரு வள்ளல் பெருமானாரோட சிம்பிள் இருந்துட்டே இருக்கும். எப்பவும் குரு பகவான் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கிறது எவ்வளவு ஹாப்பியான விஷயம் தெரியுமா? எஸ்பெஷலி நாம வள்ளல் பெருமானார் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க போனாலும் வந்து அது எதாச்சும் அமைஞ்சிருதுங்க. எங்க பார்த்தாலும் அவர் இருப்பாரு, ஏதாவது ஒரு சிம்பாலிசம்ல நமக்கு காட்சி கொடுத்துருவாரு. சோ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. ஐ திங்க் திருவள்ளுவரோட சிலைன்னு நினைக்கிறேன். சோ முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்கேஸ் நீங்க பஸ்ல வந்துட்டு லோக்கல் ஏரியாஸ்க்கு போகணும்னா ஷேர் ஆட்டோஸும் பிடிச்சிக்கலாம். இங்கிருந்து ஸ்ரீபுரம் வரைக்கும் கூட உங்களுக்கு ஸ்ரீபுரம்க்கு சிஎம்சிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் ஆட்டோஸ் இருக்கும், பஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து நிறைய லக்கேஜஸ் நிறைய மக்கள் குரூப்போட வந்தீங்கன்னா நீங்க ஷேர் ஆட்டோஸ் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு அவ்வளவு லக்கேஜ் இல்ல பஸ்லயே டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுனுக்குள்ள இருக்கிற நிறைய ஏரியாஸ்க்கு வந்து உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். அதனால பிரச்சனையே கிடையாது. நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கும், பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும். எஸ்பெஷலி காட்பாடி ரயில்வே ஜங்ஷன் எல்லாம் போறதுக்கு எவ்ரி 3 to 4 minutes வந்து உங்களுக்கு ஒரு பஸ் கிளம்பிட்டே இருக்குங்க. காட்பாடி ஜங்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். என்னதான் வேலூர் பெரிய சிட்டியா இருந்தாலும் வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற காட்பாடி ஜங்ஷன் தான் வந்து பெரிய ரயில்வே ஸ்டேஷன். காட்பாடி ஜங்ஷன் பக்கத்துல தான் வந்து உங்களுக்கு வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும். அதனால நிறைய மக்கள் எல்லாம் வந்து அங்கதான் இருப்பாங்க, டிராவலர்ஸ் வந்து அங்கதான் வருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அது அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அதை சுத்தி இருக்கிற அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் பாஷான ஏரியான்னு வச்சுக்கோங்களா, நம்ம காட்பாடி விஐடி எல்லாம் இருக்கிற ஏரியா. சோ சூப்பரா இருக்கும். அது நம்ம இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சான்ஸ் இந்த டைம் கிடைக்கல. இப்ப நாம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற முக்கியமான ஏரியாஸ் அழகா சுத்தி பார்த்துட்டு நாம இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் போக போறோம். நம்ம ஸ்டே பண்ணி இருக்கிறது அங்கதான். ஏன்னா நம்ம ஹோசூர்ல இருந்து வந்தங்காட்டி அதர் டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்பும். அதனால நாம ஸ்டே பண்றது வந்து அங்கேயே பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வள்ளிமலை, அதுக்கப்புறம் ஸ்ரீபுரம், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா. அங்கிருந்தும் பஸ் இருந்துச்சு. வள்ளிமலை போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க உங்களுக்கு வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. சோ வேலூர் பக்கம் வந்தா கண்டிப்பா வள்ளிமலையும் விசிட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த டைம் வந்து நமக்கு ரத்னகிரி முருகன் டெம்பிள் போறதுக்கு டைம் கிடைக்கல. தீர்த்தகிரி முருகன் டெம்பிள் இப்ப பெரிய ஸ்டாச்சு ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, அது விசிட் பண்றதுக்கும் டைம் கிடைக்கல. சோ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு செகண்ட் ட்ரிப் வருவோம். அந்த டைம்ல அந்த பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? இப்ப நாம புது பஸ் ஸ்டாண்ட் போலாம் வாங்க.
மக்களே, நாம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. சோ புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவேக்கு ஒட்டுனாப்படியே இருக்கும். நேஷனல் ஹைவேல இருந்து ஒரு சர்வீஸ் ரோடு உள்ள வருங்க. அதுல வந்து நம்ம லெஃப்ட் திரும்பினா நம்ம வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிடலாம். வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் நல்ல ஹாப்பனிங்கான பிளேசஸ் இருக்கும். நம்ம ஸ்டே பண்றதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட் ஸ்டேனாலும் சரி, பிரீமியம் ஸ்டேனாலும் சரி, நிறைய பிளேசஸ் இருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் வராங்கல்ல வேலூருக்கு, மெடிக்கல் இதுக்காக வராங்க, விஐடி இருக்கு. அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம் கூட டிராவல் பண்றாங்க. சோ அதனால ஸ்ரீபுரம்க்கு நிறைய பக்தர்கள் டிராவல் பண்றாங்க. ஸ்ரீபுரம் இருக்கு, தீர்த்தகிரி இருக்கு, நம்ம வள்ளிமலை, ரத்னகிரி முருகன் டெம்பிள், நிறைய பிளேசஸ் இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து இந்த டிராவல் பண்றாங்க. அண்ட் திருப்பதி டிராவல் பண்றதுக்கு முக்கியமான ஹப்பாவும் இது இருக்குல்ல. இன்கேஸ் டைரக்ட் பஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வெள்ளூர் வந்துட்டு திருப்பதி பஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கிருந்து திருப்பதிக்கு வந்து எவ்ரி 15-20 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் கிளம்பிட்டே இருக்கும். புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து பாருங்களா, ஒரு சூப்பரா ஒரு ஆம்னி பஸ் போயிட்டு இருக்கு, பிரமுக் டிராவல்ஸ் அப்படின்ட்டு. எங்க போற பஸ்ன்னு தெரியல, மேபி பெங்களூர், சென்னை ஆர் ஹைதராபாத் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ நம்ம வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம பாலாற்றங்கரை வேற இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும் இந்த ஏரியா. பட் ஆனா நமக்கு டீடைல்டா இந்த டைம் சுத்தி பார்க்கறதுக்கு சான்சஸ் கிடைக்கல. அதனால முக்கியமா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ், அதுக்கப்புறம் லேண்ட்மார்க்ஸ் அதெல்லாம் தான் உங்களுக்கு மேக்சிமம் கவர் பண்றேன். இங்க பாருங்களா, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பாலாற்றங்கரை, செல்லியம்மன் திருக்கோவில் இருக்கு, நிறைய ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்கும், கெஃபேஸ் இருக்கும். சோ நாம ஸ்டே பண்ணி இருக்கிறது வந்து கரெக்டா நம்ம பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிட். இது வந்து பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் பாயிண்ட்டுங்க. நம்ம உள்ள வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள திருப்பதி பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ், அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் தாண்டிட்டு இப்போ வெளியே வந்தாச்சு. இது வந்து பாலாற்றங்கரை கிராஸ் பண்ணி வர்ற ரூட். ஓகேவா, இந்த வழியா தான் வந்து நாம வெள்ளிமலை எல்லாம் போற வழி இருக்கு. சோ நம்ம மெயின் ரோடு வந்தாச்சு. இங்க ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க VGM டூரிஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு, VGM கெஸ்ட் ஹவுஸ். அங்கதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்ல பட்ஜெட் பிரைஸ்ல நல்லாவே இருக்குங்க ரூம், 500 rupees பர் டே. சோ நல்லா இருந்துச்சு. சோ ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா அலங்காரு, தனிஷ்க் மாதிரி நிறைய கமர்ஷியல் ஷாப்ஸ் இருந்துச்சு, கல்யாண் ஜுவல்லர்ஸ், நல்லா ஓரளவுக்கு நல்லா பாஷா இருக்குங்க. வேணுங்கிற டிராவலர்ஸ்க்கு வேணுங்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டே பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ், ஷாப்பிங்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிராவலர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. பட் நான் முக்கியமா பார்த்தது வந்து கிளாக் ரூம் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால ஒன் டேல வந்துட்டு இங்க லோக்கலா பேக் எல்லாம் போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற ரூம்ங்க. ஸோ சிங்கிள் பெட்ரூம், நம்ம நான் ஏசி தான். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு. நமக்கு ஒன் டே தானே டிராவல் பண்ண போறோம். மேக்சிமம் டே டைம்ல நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு தான் இருப்போம் வெளியே விளாக் பண்றதுக்காக. அதனால நம்ம ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் ஆகுங்கிறதுனால ரொம்ப லக்ஸுரியால பாக்குறது கிடையாது. நாம பட்ஜெட்ல முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். சோ இன்கேஸ் நீங்க வந்து பிரீமியமா ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க ஏவிஎம் கெசல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுவும் வந்து ரெஸ்டாரண்ட், பேங்க்அவுட் ஹாலு, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ், ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா, நமக்கு தேவையான பட்ஜெட்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. ஸோ லைட்டா ஒரு வாக் போலாம். நம்ம வேலூர் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி வந்து என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஜிகிர்தண்டா ஷாப்ஸ் இப்பெல்லாம் வந்து மதுரையில எல்லா ஊர்லயும் கிடைக்கிறது, இப்ப எல்லா ஊர்லயும் கிடைக்குதுங்க. மதுரை ஜிகிர்தண்டாங்கிறாங்க, அதுக்கப்புறம் திருநெல்வேலி ஹல்வா ஷாப்புங்கிறாங்க. சோ அந்தந்த ஊருக்கு போனா தான் அந்த டெலிகசிஸ் எல்லாம் இப்ப கிடைக்கும்னு கிடையாது. எல்லாமே வந்து ஒரு செயின் ஆஃப் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் மாதிரி ஓபன் பண்ணிட்டாங்க. நிறைய பிரியாணி ஷாப்ஸ் இருக்கு. வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி சைடு வந்து பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் இல்ல, அதனால எங்க பார்த்தாலும் வந்து பிரியாணி கடைகள் இருக்கும். சோ இது வந்து ஒரு முக்கியமான சர்க்கிள்ங்க, கிரீன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சோ நேஷனல் ஹைவேல லைக் கீழே வந்து சர்வீஸ் ரோட்ல டிராபிக்ல போகாம நேஷனல் ஹைவேல போற வெஹிக்கிள்ஸ் வந்து மேல போயிடுவாங்க. கீழே பார்த்தா நம்ம டவுனுக்குள்ள போற ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா, நம்ம ஸ்ரீபுரம், அதுக்கப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்டு போற ரூட் தான். நம்ம லெஃப்ட் சைடு இங்க திரும்பிட்டு இருக்கு பாருங்க, அந்த சைடு ஆப்போசிட்ல போனா டைரக்டா போயிட்டு ரைட்ல திரும்பி நம்ம பெங்களூர் ஹைவே ரீச் ஆயிடலாம். சோ நம்ம பிரிட்ஜோட வால்ஸ்ல எல்லாம் எவ்வளவு சூப்பரா பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்களா, கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லா பக்கம் ஷாப்ஸ் இருக்குங்க. நான் எந்த டவுன்லயும் இவ்வளவு ஹைஃபையான பிரியாணி ஷாப்ஸ்
இத்தனை நம்பர்ஸ்ல பார்த்தது இல்ல. வேலூர்ல அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் அதிகமா இருக்கு. குட்டி ஆட்டோஸை விட ஷேர் ஆட்டோஸ் தாங்க அதிகமா இருக்கு. அதே மாதிரி டவுன் பஸ்ஸஸும் பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ஸஸ் தான் அதிகமா இருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸை விட. நமக்கு பிரைவேட்டா இருந்தா என்ன, கவர்மெண்டா இருந்தா என்ன, கனெக்டிவிட்டி நல்லா இருந்தா போதும். கனெக்டிவிட்டி உண்மையிலேயே வந்து வெள்ளூர் டவுனுக்குள்ள சூப்பரா இருக்கு. நம்ம முக்கியமா சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து பஸ் கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே இல்லைங்க. அதனால நம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். சோ வெளியே வந்துட்டு இது நேஷனல் ஹைவே மேல இருக்கிற சில ஹோட்டல்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸ். ஓகேவா, 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்கு. ஸ்ரீ அண்ணாமலையார் ரெசிடென்சி இது. சோ அதுக்கு பக்கத்துலயே வந்து ஃபர்ஸ்ட் கிரைன்னு ஒரு ஷாப் இருக்கு. அதுக்கப்புறம் 2 வீலர் பார்க்கிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் டிராவல் பண்றாங்க வேலூர்ல இருந்து. அதனால டெடிகேட்டட் 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. இங்க ஆரியாஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க. சோ கொஞ்சம் நல்லா பிரீமியம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவே மேலேயே இருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம வீடு ரெஸ்டாரண்ட் இருக்கு. சோ நிறைய ஆப்ஷன்ஸ், ஃபுட்டுக்கெல்லாம் வந்து பஞ்சமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஸ்விக்கி மாதிரியான டெலிவரிஸும் வந்து வேலூர் சிட்டிக்குள்ள அவைலபிளா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டே பண்ற இடத்துலயே வந்து நான் வெளியெல்லாம் வரல டயர்டா இருக்கு, ஆனா ஃபுட் டெலிவரி ஹோட்டல்லயே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பரா. சோ இது வந்து டார்லிங் ரெசிடென்சி. முன்னாடி வந்து இங்க என்ன பாக்குறேன்னா, இப்பெல்லாம் ரீசெண்ட் டேஸ்ல பஸ் டிராவல் பண்ணும்போது நிக்கிற தாபாஸ்லயும் எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹைஃபை ஹோட்டல்ஸ் முன்னாடி பார்க்கிங் இருக்குல்ல, அங்கேயும் கூட வந்து லைக் பேட்டரி சார்ஜிங், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம நாடு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெவல்யூஷனை நோக்கி வேகமா முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போது. ஏன்னா கிரீன் ரெவல்யூஷன் பண்ணினாதான் வேலைக்காகும். அடிக்கிற வெயிலு அதுவும் வெள்ளூர்ல எல்லாம் அடிக்கும் பாருங்க. சம்மர் சீசன்ல வெயில் தாங்கவே முடியாது. இப்பவே சரியான வெயிலா தான் இருக்கு. பட் ஆனா நம்மளால மேனேஜ் பண்ண முடியற அளவுக்கு வெயிலுங்கிறதுனால பெருசா தெரியல. இருந்தாலுமே நம்ம ஹோசூர் பெங்களூர் சைடெல்லாம் இருந்துட்டு வேலூர் வந்தா கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் உங்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்காக வெயிலாவது அதாவது நம்ம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இறங்கி வந்தாச்சு. சோ இங்க ஒரு புதுசா கெஃபே ஓபன் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்களா. நிறைய மெனூஸ் எல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. ஸ்ரீ சுப்ரபாதம் கெஃபே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது போக பாத்தீங்கன்னா இந்த சைடும் வந்து இப்ப வந்து நம்ம மெயின் ஹைவேல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போற ரூட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இங்க தடுக்கி விழுந்தா ஒரு 2 வீலர் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, 2 வீலர் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு 2-3 4 வீலர் பார்க்கிங் ஸ்பேஸும் பார்த்தோம். இதுல எல்லாம் வந்து நல்லா பெரிய ஸ்பேஸாவே இருக்குங்க. இதுல வந்து போத் 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. நம்ம டார்லிங் ரெசிடென்சி, அண்ணாமலையார் ரெசிடென்சி எல்லாம் பார்த்தோம்ல, பார்க்கிங் எல்லாம் இருக்கு பாருங்க. நேஷனல் ஹைவேல பார்த்த அந்த ரெசிடென்சிஸ்க்கு நேர் பேக் சைடு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் டிராவலர்ஸ்க்காக. ஓகேவா. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரெசிடென்சி இருக்கு. ஐ திங்க் ஸ்ரீ ரெசிடென்சின்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஹைஃபை ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பார் அட்டாச்சா இருக்கு, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் அட்டாச்சா இருக்கு, ஏசி நான் ஏசி ரூம்ஸ் இருக்கு. என்ன சொல்றது, ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. இங்க பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு பேரு, ஹோட்டல் தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட். அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ராம்ஸ் கெஃபேன்னு இருக்கு. சோ உங்களுக்கு கெஃபேஸ்க்கு, ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு, பியோர் வெஜ், பியோர் நான்வெஜ், என்ன ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்குங்க வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே. ஓகேவா. ஹோட்டல் தீபம்னு ஒண்ணு இருக்கு, ஹோட்டல் லக்ஷ்மி பவன் இருக்கு, ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. வேற என்ன வேணும் உங்களுக்கு, ஹோட்டல் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க 2 வீலர்ல வந்துட்டு இங்க வண்டியை விட்டுட்டு போகணும்னா அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல. நல்லா பசிக்குதுங்க, நாம போய் தகப்பன் சுவாமி ஹோட்டல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பலாமா? மக்களே, நாம ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுறோங்க. வெள்ளூர் பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் பார்த்தாவே நமக்கு சாப்பிடக்குள்ள வந்துடும். ஸோ செஞ்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு சூப்பரா சாம்பார் புளிக்குழம்போட சூப்பர் ஃபுல் மீல் சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். ஸோ மக்களே, உங்களுக்கு வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பியோர் வெஜ் மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரி பாயிண்ட்லேயே வந்து உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா. சூப்பரா சாப்பிட்டு வெள்ளூர் சூப்பரா வைப் பண்ணுங்க. ஓகேவா, வாங்க சாப்பிடுவோம்.
மக்களே, நம்ம தகப்பன் சாமி ஹோட்டலோட அன்னபூரணிகளை பாருங்க, நமக்கு பரிமாறுறவங்க. நன்றிங்க, சூப்பரா இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல மக்களே வந்து சாப்பிட்டு சூப்பரா வைப் பண்ணுங்க. தகப்பன் சுவாமி ஹோட்டல், ஓகேவா, வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல. மக்களே, நாம தகப்பன் சுவாமி ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. மக்களே, நம்ம வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாம் பார்த்தோம். முக்கியமான லேண்ட்மார்க்ஸ், ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல்ஸ், பியூர் வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் வெள்ளூர் வர மக்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from வேலூர் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.